அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வர யோகத்தை தரவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது எந்தெந்த ராசி, உங்களுடைய ராசியும் அதில் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி காலகட்டம் அப்படின்னு சொன்னால் 25 முதல் 31 வரையிலான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சந்திரன் கன்னியில் சேரக்கூடிய தன யோகமும், புதன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி போன்ற கிரக மாற்றத்தோடு கௌரி பூஜை, கணேஷ் சதுர்த்தி போன்ற விசேஷத்தால் ஒவ்வொரு ராசிக்கும் வெற்றியும் செல்வமும் சேர இருக்கிறது. அந்த வகையில் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா விரும்பிய வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலத்தில் அதிர்ஷ்டம் தங்களுக்கு துணை நிற்கும். இந்த காலத்தின் தொடக்கத்தில் குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளை பெறுவீங்க. இது வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கும். வாழ்வாதாரத்திற்காக மேற்கொள்ளப்படக்கூடிய முயற்சிகள் விரும்பிய வெற்றியை பெறும். அதே சமயம் நிதிநிலையில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு. தொழிலதிபர்கள் முன்பு செய்த முதலீடுகளால் நன்மைகளை பெறுவாங்க. நிலம் மற்றும் கட்டிடம் தொடர்பான தகராறுகள் ஒரு மத்தியஸ்தரின் உதவியுடன் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறுப்பினர் தொடர்பான எந்த ஒரு பெரிய கவலையும் நீங்குங்க. இந்த காலம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். அடுத்த ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. தொழிலில் முன்னேற்றம் காண முயற்சிப்பவர்களுக்கு தொடக்கத்தில் சில நல்ல செய்திகள் கிடைக்கும். நெருங்கிய நண்பர்களின் உதவியுடன் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் நிறைவடையும். பணியிடத்தில் தங்களுடைய முதலாளியின் முழு ஆசிர்வாதத்தையும் பெறுவீங்க. மேலும் சில பெரிய பொறுப்புகளையும் நீங்கள் பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா இடமாற்றத்திற்கான ஆசை நிறைவேறும். வேலை தொடர்பாக நீண்ட தூரம் பயணிக்க முடியும். பயணம் இனிமையாகவும் நன்மையை பயக்கும். அதே மாதிரி ஒரு புதிய லாபகரமான திட்டத்தில் சேர தங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அரசியலுடன் தொடர்புடையவங்களுக்கு மரியாதை அதிகரிக்கலாம். அதே போல் இளைஞர்கள் தங்களுடைய பெரும்பாலான நேரத்தை வேடிக்கையாகவும் செலவிடுவாங்க. வணிகத்தில் விரும்பிய லாபத்தை பெறுவீங்க. ஆனால் ஆபத்தான முதலீடுகளை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க. தனிமையில் இருக்கக்கூடிய ஒருவரின் வாழ்க்கையில் ஒருவர் வரலாம். ஏற்கனவே காதல் உறவுல உள்ளவர்களிடையே ஒருங்கிணைப்பு வலுவடையும். அடுத்த ராசி மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் முழுவதும் வேலையில் மும்முரமாக இருப்பீங்க. உழைக்கக்கூடிய வர்க்கத்திற்கு மிதமான ஒரு பலன் கிடைக்குங்க. நீங்கள் திடீரென்று பணியிடத்தில் அதிக வேலை பளுவை எதிர்கொள்ளவும் நேரிடலாம். அதை முடிக்க கூடுதல் கடின உழைப்பு முயற்சி தேவைப்படலாம். இந்த நேரத்தில் தங்களுடைய கோபத்தில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. மக்களின் சிறிய விஷயங்களில் ஈடுபட்டால் இலக்கில் கவனம் செலுத்துறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் நிறைய செலவுகள் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. இதன் காரணமாக நீங்கள் நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த நேரத்தில் தேவையற்ற விஷயங்களுக்கு செலவு செய்கிறத தவிர்க்கணும். அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயதான நபரின் உடல்நலம் குறித்து நீங்கள் கவலைப்பட ஆரம்பிக்கலாம். பருவகால அல்லது நாள்பட்ட நோய் காரணமாக நீங்கள் உடல் வலியை அனுபவிக்கலாம். உங்களுடைய காதல் துணையின் தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிகமாக தலையிடுறதை தவிர்த்து கொள்ளுங்க. மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு உங்களுடைய துணையின் உணர்வுகள் புறக்கணிக்க வேண்டாம். அடுத்த ராசி கடகம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் தங்கள் திட்டமிட்ட வேலைகள் சரியான நேரத்தில் முடிவடையும் அப்படிங்கிறதுனால மிகவும் உற்சாகமாகவே இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நெருங்கிய நண்பர்களிடமிருந்து தங்களுக்கு முழு ஆதரவு கிடைக்கும். நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் நிறைவடையும். சிறிது காலமாக நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களின் உடல்நலம் மேம்படலாம். இருந்தாலும் தங்களுடைய உணவு மற்றும் விளக்கத்தில் நீங்கள் முழு கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும். மூத்தவர்களின் ஆசிகளை பெறுவீங்க. இந்த காரணமாக பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்படலாம். சக ஊழியர்களிடமிருந்து தங்களுக்கு முழு ஆதரவு கிடைக்கும். கூடுதல் வருமான ஆதாரங்கள் உருவாக்கப்படலாம். திரட்டப்பட்ட செல்வம் அதிகரிக்கவும் செய்யும்.
வணிகத்துடன் தொடர்புடையவங்க தங்களுடைய தொழிலை முன்னோக்கி எடுத்து செல்ல திட்டங்கள்ல பாடுபடுவாங்க. சிறப்பு என்ன அப்படின்னா, இதுல தங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடைய முழு ஆதரவையும் நீங்க பெறுவீங்க. குடும்பத்துடன் ஒரு புனித தலத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அடுத்த ராசி சிம்மம். சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் பொறுப்புகளை விட்டு ஓடி போவதற்கு பதிலாக சரியான நேரத்துல முடிக்க வேண்டும். வேலையில நேரம் சற்று ஏற்ற இறுக்கமாகத்தான் இருக்கும். இந்த நேரத்துல ஒரு மூத்தவருக்கு இளையவருடன் வாக்குவாதம் ஏற்படலாம். தேவையற்ற இடத்திற்கு மாற்றப்படுவதாலோ அல்லது வேலை பொறுப்பு கிடைப்பதாலோ நீங்க வருத்தப்படுவீங்க. இந்த காலகட்டம் தங்களுடைய உடல்நலம் மற்றும் உறவுகள் இரண்டிலேயுமே சற்று கடினமானதாகவே இருக்கும். குடும்ப உறுப்பினர் தொடர்பான ஒரு பிரச்சனையை பற்றி நீங்க கவலைப்படுவீங்க. இந்த நேரத்துல கவனமாக வாகனத்தை ஓட்டுங்க. இல்லை அப்படின்னா காயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஏதேனும் ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திடுவதையும் தவறான இடத்துல பொய் சாட்சியம் அளிப்பதையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அபராதம் செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனத்தோடும் எச்சரிக்கை உணர்வோடும் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. அடுத்த ராசி கன்னி. கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீண்ட கால பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. நீங்க ஒரு வேலை செய்பவராக இருந்தாலும் சரி, தொழிலதிபராக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் தங்களுக்கு சுபத்தையும் நன்மைகளையும் தரப்போகிறது. தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தின் தங்களுடைய வணிக விரிவாக்க திட்டம் பலனளிப்பதை காண்பீங்க. செல்வாக்குமிக்க ஒருவரின் உதவியுடன் லாபகரமான திட்டத்தில் சேர வாய்ப்புகளும் இருக்கு. கமிஷன் மற்றும் ஒப்பந்தத்தில் பணிபுரிபவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லதாகவே இருக்கும். தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராகும் நபர்களுக்கு சில நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு. தங்களுடைய காதல் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடுவீங்க. இனிப்பு கசப்பு இருந்த போதிலும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது தங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த காலம் கலவையான நிலைகளை ஏற்படுத்தினாலும் மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம். அடுத்து நம்ம பார்க்க போற ராசி துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை அவர்களின் கனவுகளை நிறைவேற்ற பல வாய்ப்புகளை வழங்கும். நீண்ட காலமாக வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலம் நலம் விரும்பிகளின் உதவியுடன் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் தங்களுடைய திட்டமிட்ட பணிகளை சரியான நேரத்தில் முடிக்கிறதன் மூலமா உங்கள் உற்சாகமும் தைரியமும் அதிகரிக்கலாம். நீங்க எந்த வேலை செய்தாலும் அது முழு அர்ப்பணிப்புடன் செய்வீங்க. இது தங்களுக்கு நல்ல பலன்களை தரும். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபமும் கிடைக்கும். இது தங்களுடைய நிதி நிலையை வலுப்படுத்தும். சந்தையில தங்களுடைய நற்பெயர் உயரும். மேலும் உங்கள் போட்டியாளர்களை பின்னுக்கு தள்ளி வெற்றி பெறுவீங்க. வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் வருமான ஆதாரங்கள் உருவாக்கப்படும். நீங்க ஒருவரிடம் கடன் வாங்கி இருந்தா அதை இந்த காலம் திருப்பி செலுத்தலாம். இந்த காலத்துல மூதாதையர்கள் சொத்துக்கள் தொடர்பான தகராறு செல்வாக்குமிக்க நபரின் உதவியுடன் தீர்க்கப்படும். நீதிமன்றம் தொடர்பான வழக்குகளில் எதிரிகள் தாங்களாகவே தீர்வுக்கு முன்வரலாம். அதே சமயம் குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளை பெறுவீங்க. இது வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ராசி விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்கள் தொழில் மற்றும் வணிகம் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய பயணம் மிக மங்களகரமானதாக நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம். பயணத்தின் போது செல்வாக்குமிக்க நபர்களை சந்திப்பீங்க. அவர்களின் உதவியுடன் எதிர்காலத்தில் ஒரு பெரிய மற்றும் லாபகரமான திட்டத்தில் சேர தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சந்தையில் அல்லது வேறு எந்த திட்டத்திலையும் பணம் சிக்கி தவிப்பவர்களுக்கு இந்த காலம் அதை பெற வாய்ப்புகள் இருக்கு. தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராகி வரவங்க பெரும் வெற்றியை பெறுவீங்க. அடுத்த ராசி தனுசு. தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய நெருங்கிய நண்பர்களின் உதவியுடன் திட்டமிட்ட பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியும். இந்த காலத்தில் ஒரு பெண் நண்பரின் உதவியுடன் ஒரு பெரிய லாபகரமான திட்டத்தில் சேர தங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை செய்பவர்களுக்கு சிறந்த சலுகைகள் கிடைக்கலாம். ஆனால் வணிகர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நேரம் சமூக சேவை அப்படின்னா ஆன்மீக நடவடிக்கைகளில் அதிகமாக செலவிடுவீங்க. இந்த நேரத்தில் சமூகத்தில் தங்கள் மரியாதை அதிகரிக்கலாம். அடுத்த ராசி மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு சுபமும் நன்மைகளும் நிறைந்ததாகவே இந்த காலம் இருக்க பெறப்போகிறது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட இழப்பை நீங்க நாணத்தால ஈடு செய்ய முடியும். இந்த காலம் தங்களுடைய உடல்நலம் மற்றும் உறவுகள் அப்படின்னு இரண்டும் சிறப்பாகவே இருக்கும். உடன்பிறப்புகளின் உதவியுடன் எந்த ஒரு குடும்ப பிரச்சனையையும் நீங்க எளிதாக தீர்க்க முடியும். இருந்தாலும் அவ்வாறு செய்யும் போது தங்களுடைய அன்புக்குரியவர்களின் உணர்வுகளை புறக்கணிக்கிறத இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் இந்த காலம்
அப்படிங்கிறது பல்வேறு வகையில் நன்மையை ஏற்படுத்துவதாகவும் இருக்கலாம். அடுத்த ராசி கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வணிகம் தொடர்பாக பயணம் சாத்தியமாகும். பயணம் நன்மையை பயக்கும் விதமாகவும் இருக்கும். இந்த காலம் பல்வேறு ஆதாரங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் காரணமாக தங்கள் நிதி நிலைமை வலுவடையும். வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு இரண்டாம் பாதி அப்படின்றது சாதகமாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் சில பெரிய சாதனைகள் தங்கள் பணியிடத்திலையும் குடும்பத்திலையும் இருக்கும். தங்கள் மரியாதையை அதிகரிக்கும். நீங்கள் கடன் சுமையை ஓரளவுக்கு குறைக்க முடியும். அடுத்த ராசி மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நினைச்சபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் உத்தியோகம் ரீதியாக பல்வேறு நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த நேரத்தில் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு தங்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. முயற்சிகள் அனைத்துமே தங்களுக்கு அதீத நன்மைகளை ஏற்படுத்துங்க. வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராஜயோகம் அதிர்ஷ்டத்தை வழங்க இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. எல்லா துறைகள்லையும் மகத்தான வெற்றியை பெறுவீங்க. குறிப்பாக கலை மற்றும் இலக்கிய துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.